அன்று கரிகார்சோழனால் இமயத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட புலிக்கொடி தமிழும் தமிழனும் தமிழ்நாடும் தரணிதனில் தனிப்பெருமை பெற்றிருந்த காலம். புன்னை மலர் சூடி அகிலையும் தந்தனத்தையும் தன் அழகு மேனியில் தாங்கி அன்னநடை போட்டு வரும் கட்டழகு கன்னியாம் பொன்னி நதி சோழ பூமியை சொர்க்க பூமியாக்கி கொண்டிருந்த நாள். படைத்திறனும் கொடைத்திறனும் படைத்த குலோத்துங்கன் ஆட்சி புரிந்த காலம். பொருட்செல்வமும் அருட்செல்வமும் பொங்கி வழிந்து வாணிபம் வளமடைந்து சிற்பக்கலை சிறந்து விளங்கியது. ஓவியக்கலை உயர்நிலை பெற்றது. இசையும் நடனமும் இல்லாத நாளில்லை. தமிழகம் தெய்வமணமும் கலைமணமும் கமிழும் திருநாடாக திகழ்ந்த காலத்திலே ஒரு நாள், நல்லதொரு திருநாள். உங்களை எங்கெல்லாம் தேடுகிறேன் தெரியுமா? உன்னை இந்த ஆயா தேடிக்கிட்டு அலைகிறேன். அப்படியா? வெங்காய புலவரே வணக்கம். வணக்கம் வணக்கம். அடியே அடப்பாவி மனுஷா, உமக்கு வெங்காய புலவன் ஒரு பட்டமா? வெங்காயத்துக்கும் வேல்முருகனுக்கும் ஸ்லேடையாக 1001 பாடல்களை பாடி இருக்கிறேன் மன்னவா. அப்படியா? அதுல ஒரு பாட்டு அலரும் பார்க்கலாம். அப்படியா? வெங்காயம் அடி வெங்காயம் 4 வேதமும் காணாத உபாயம். அதாவது வெங்காயத்தை உரித்தாலும் கண்ணிலே நீர் வரும், வேல்முருகனை நினைத்தாலும் கண்ணிலே நீர் வரும். அப்படியாகப்பட்ட வெங்காயத்தை வெங்காயம் பெண்கள் சிரிக்கிறார்கள். ஆடவர் சிரித்தால் அன்பு, கன்னியர் சிரித்தால் காதல். வெங்காயம் இந்த மங்கை யாரோ? இவள் நான் சொல்றேன், இந்த மங்கை புகழேந்தி புலவரின் மகள். அப்படியா? அதனாலே தான் ரசிக்கிறாள். கற்றாரை கற்றாரே காமுரு
இருங்க இருங்க. வணக்கம் கண்ணம்மா. வீதியிலே நீதிமன்றம் நடத்தும் இவர்கள் யார் கண்ணம்மா? இருங்க இருங்க. அம்பிகாபதி, நானே சொல்றேன். இவர்தான் வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகர கோமா. இவர்தான் வெங்காய புலவர் வேல்மணி பூமான். அது இருக்கட்டும் சீமான்களே, நாக்கை அறுக்கும்படியாக கண்ணம்மா என்ன குற்றம் செய்தார்? சிரித்தால். எங்களை பார்த்து சிரித்தாள். மகத்தான குற்றம், மகத்தான குற்றம். அப்படி சொல்லு. அட பைத்தியங்களே. பைத்தியமா? நாங்க பைத்தியம்னா எங்களை மாணாக்கனா வச்சிருக்க கூடிய கூத்த பெருமானம் பைத்தியம் அர்த்தமாகும். அடடா, நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது எதற்காக கூத்தர் பெருமானை சந்திக்க இருக்கிறீர்கள்? கூத்தர பெருமான் சந்திக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போச்சுதான். அவமானம். வெங்காயம் அவருக்கு அவமானம். இது என்ன வம்பு? உங்களோட நான் பேச தயாராக இல்லை. வா கண்ணம்மா. பேச தயாரா இல்லை என்றால் அடிப்பீரோ? அடித்து பாரும் பார்க்கலாம். கையை ஓங்கானீர், கத்தி உடனே சண்டை செய்யும். இந்தாரும் கத்தி. இந்தாங்க. நீ சுத்த வீரனா இருந்தால் முதலில் இதை ஒரு தட்டு தட்டு பாரு. வல்லவா, ஏன் வல்லவா, என்ன பார்க்கிறீர்கள்? வெங்காயம். என்ன தேடுகிறீர்கள்? வெங்காயம். இதுல இருந்து ஒரு விரலை காணுமே. எங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? போர்க்களத்திலே ஒப்பாரியா மன்னவா? அது கிடைக்கும் சரியான இருக்கு. மோதுங்கள், மோதுங்கள் மன்னவா, மோதுங்கள். ஒரே குத்து. இப்ப குத்திரப்பா. வெங்காயம் பாருமையா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குத்தா குத்தி விடுவோம். செய்வாங்க. உடம்பு அலட்டிக்காம சண்டை போறானு எப்படி? நம்ம ரெண்டு பேரும் உடம்பு அலட்டிக்காம ஒரே பாத்தா பாய்ச்சி பார்ப்போம். பாயுவோம். புறப்படுங்க, புறப்படுங்க. துதையா துதை, புறப்படுங்க. குத்து குத்து வெங்காயம் அம்பிகாபதி, இப்படி எல்லாம் அடிக்காத. கைய வலிக்குது. இவ்வளவு வேகமா தட்டுறிய, போனாத இடத்துல பட்டு பூசிருப்பா நான் வருமா? பேசாம நில்லு. குத்துறேன் குத்துறேன். அபிகாபதி, கிடைக்கிற சட்டையை பிடிச்சிருந்தா. அபிகாபதி, உனக்கு சண்டை செய்ய தெரியலன்னா என்கிட்ட கத்துக்க. இப்படி பாத்திரத்துல பிடிச்ச தள்ளுறே நீ. என்ன தள்ளாதா நீ? நீ ஒரு சுத்த வீரனா அப்படி செய்யலாமா? அடே அம்பிகாபதி, நீ இந்த பக்கம் வராம இருக்க போறதில்ல. நீ வா, உன்கிட்ட பேசிக்கிறேன். போய் வெங்காயம், இதெல்லாம் கூத்துற இடத்துல சொல்லுவோம். ஐயா, யாரது? குலசேகரா, இது என்ன அலங்கோலம்? கூத்தர பெருமானே, குமுறுது எங்கள் உடல். உடல் அல்ல, உள்ளம். உள்ளம் குமுறுது. வெங்காயமும் நானும் வேடிக்கை பார்த்தவன வீதியை நடந்து வந்து கொண்டிருந்தோம். அங்க அம்பிகாபதி வந்தா பம்புக்கு எடுத்தான். பாயாடணும். அட மட சாம்பிராணிகளே, உங்க கூத்தன் தலையில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். உங்களுக்கு தலையே இல்லைன்னு சொன்ன. மட்டித்தனமா நீங்க எழுதக்கூடிய கவிதைகள்லாம் மக்களுக்கு எட்டிக்காயின்னு சொன்னான். உங்க கிட்ட மாணாக்கர்களா இருப்பதை விட ஒரு குட்டிச்சபத்துல போய் முட்டி கேட்டாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டா இருந்தீர்கள்? நாங்க மட்டுமா? நகர மக்கள் அத்தனை பேரும் தானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தானே எங்க குடல் குமுறுதுன்னு. அவமானம், அவமானம். ஆமா, எனக்கு அப்பவே கோபம் பொங்கிக்கிட்டு வந்தது. அவன் கண்ணுல வெங்காயத்தை புளிச்சு ஊத்துறாமன்னு நினைச்சேன். உடனே கத்தி எடுத்து கையில போட்டான். உன்னுடைய கையில? ஆமா. அது மட்டுமா, இந்த வெங்காயத்தின் தோலையும் உரித்து விட்டான். ஆஹா, இது மட்டுமே எங்கள் வேங்கி நாடாக இருந்தால். அவசரப்படாதே. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. சிந்தித்து பார்த்தால் அம்பிகாபதியின் மீது குற்றமே இல்லை. ஆமா, எய்தவனுக்கு அம்பை நோவானே. அம்பா, அவன் வில்லையே கொண்டுகிட்டு வரலையே, எடுத்துக்கிட்டு வரலையே. குலசேகரா, இவையெல்லாம் கம்பனின் சூழ்ச்சி. இன்றல்ல, நேற்றல்ல, புகழேந்தியின் காலம் முதற்கொண்டே அவர்களுக்கு என் மீது பகைமை உணர்ச்சி. ஒழிந்தான் புகழேந்தி, இன்னும் இருக்கிறான் கம்பன் எனக்கு எமனாக. இப்போது அவை புலவர் தலைமை பதவியை அடைந்து விட்ட ஆணவத்தினால் அரசு போகமே தரக்கூடியது என்று அகங்காரம் கொண்டு விட்டான் கம்பன். குலசேகரா,
அந்த பதவியை எனக்கல்லவா அளித்திருக்க வேண்டும் இந்த மன்னன். நான் என்ன புறமையில் குறைந்தவனா அல்லது அரசனின் நன்மையை நாடாதவனா? ஈழத்து போரின் போது உங்கள் வேங்கி நாட்டு படையின் உதவியை தேடி தந்தேனே, அது எதற்காக? இவன் அன்பு வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆமா, எங்களிடத்துல படை உதவி நாடுன போது இந்த சோழ நாட்டு மணிமகுடத்தை எந்த அலையில சூட்டுறதா சொன்னீங்களே? அதற்கு முதற்படிதான் அமராவதியை உனக்கு மனமுடிக்கும் முயற்சி. குலசேகரா, நீ மட்டும் இந்நாட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் அவ்விருவரையும் புசுக்கி விடுவே. குருவே, இப்பவே உத்தரவு கொடுங்க. என்னுடைய வேங்கி நாட்டுக்கு போய் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து அவங்களை நசிக்கிறான். ஆமாங்க குருவே. மாணவ மணிகளே, பொறுங்கள். பகைவர்களை பழி தீர்க்கும் முறை இதுவல்ல. உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம். இல்லை, தவறு செய்பவர்களையும் அன்பால் திருத்த வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணன் அன்னையும் செய்துவிடல் என்பதை நீ அறிய மாட்டாயா? ஒட்டக்கூத்தர் உயர்ந்த உள்ளம் படைத்தவர், தமிழ் கடலில் நீந்தி கரை கண்டவர். அவர் மனம் நோகும்படி அவரது மாணாக்கர்களை அவமானப்படுத்தியது மன்னிக்க முடியாத குற்றம். இல்லை மாமா, அத்தான் மீது தவறே இல்லை. வம்புக்கு வந்ததெல்லாம் அவர்கள்தான். இருந்தாலும் அதை கூத்தரிடமே கூறியிருக்கலாம். கண்டித்திருப்பார், அவசியமாயும் தண்டித்தும் இருப்பார். ஒட்டக்கூத்தர் அப்பாவின் மனதிலே மட்டும் எப்படி உத்தமராக காட்சி அளிக்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. மாமா, சடைப்பு வள்ளல் வருகிறார். வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். அமருங்கள். கண்ணம்மா, ஐயாவுக்கு மோர் கொண்டு வா. ஐயா, ஏது இவ்வளவு தூரம்? பசி. வந்தவர்க்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலுக்கா பசி? ஆமா, உணவு தேவை. வயிற்றுக்கல்ல, வாடும் செவிக்கு. அம்பரின் தேனூரும் கவிதைகள் வானோர்க்கும் கிட்டாத அமுதம் அல்லவா? அம்பரே, யார் இந்த பெண்? என்ன தாத்தா, என்ன தெரியவில்லையா? புகழேந்தியின் பெண். ஓஹோ, கண்ணம்மாவா? பெண்களுக்கு பார்த்து கொண்டிருக்கும் போதே பருவம் வந்து விடுகிறது ஐயா. அம்பரே, ஒரு யோசனை. என்ன ஐயா? கண்ணம்மாளை அம்பிகாபதிக்கு மனம் முடித்து விட்டால்? ஆமா, கண்ணம்மாளை மருமகளாக ஏற்றுக்கொள்வதாக புகழேந்திக்கு நான் முன்பே வாக்கு கொடுத்திருக்கிறேனே.
கலை வர்க்கம் கூடுமன்றோ பாடும் குயிலே பாடாதே இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் சோழர் குல திலகம் கன்னித்தமிழ் காவலர் மாமன்னர் குலோத்துங்க சோழர் ஈழத்து போரிலே வெற்றி வாகை சூடி தலைநகர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாளை அரசவையிலே வெற்றி விழா நடைபெறப் போகிறது.